வணக்கங்க. இது லாஸ்ட் வீடியோனுடைய கன்டினியூவேஷன் தாங்க இது. ஆ நேரா சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரூம் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட்டோங்க. ஃபைனலா எங்களுக்கு வந்து வாக்குல தேவி ரெஸ்ட் ஹவுஸ் தாங்க எங்களுக்கு வந்திருந்தது. சரி அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ஆ சாப்பிட்டுட்டு தரிசனம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அன்னமய்யா ஹோட்டலுக்கு தாங்க வந்திருந்தோம். இந்த ஹோட்டல் வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க வந்து 100 தோசை இருக்கும். ஸோ அதனால இங்க தான் வரணும் அப்படி சொல்லிட்டு ஆ கேட்பாங்க. சரி நாங்களும் அந்த அன்னமய்யா ஹோட்டலுக்கு தாங்க வந்துட்டோம். அங்கேயே கொஞ்சம் கூட்டமா இருந்தது. அப்படியே வெயிட் பண்ணி, ஆ அதுக்கப்புறமா நாங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இங்கேயே ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிக்சருக்காகவே, இந்த ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காகவே இந்த ஹோட்டலுக்கு வருவாங்கங்க. ஆ இந்த ஹால்ல தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெறைய பிக்சர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. தமிழ்நாடு கல்ச்சரு, பரதநாட்டியம் அந்த மாரி பிக்சர்லாம் வச்சிருப்பாங்க. நல்லாருக்கும் இந்த ரூமு. ரூமுன்ற இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். வெயிட் பண்ணிட்டு, ஆ 100 தோசை வந்துச்சு. ஸோ நாங்க அத உட்காந்து எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பி எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, கொளத்துக்கு தாங்க வந்திருந்தோம். குளத்துக்கு கால் நனைக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்தோம். இவங்க குளிக்கணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இல்ல குளிக்கலாம் முடியாது. கிளைமேட்டும் வேற வெயிலும் இல்லாம, மழையும் இல்லாம டிஃப்ரெண்ட்டா இருந்தது கிளைமேட்டு. சரி இந்த கிளைமேட்ல வேண்டாம், இப்ப குளிக்க வேண்டாம். சாமி பார்க்க போணும். ஹோட்டல்லயே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு, நாங்க அவங்கள வந்து கூட்டிட்டு போலான்னு கிளம்புனோம். கிளம்பவே இல்ல அவங்க. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னுட்டு இருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் அவங்களுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வந்து எங்க குளத்துல கொஞ்சம் கால் வச்சு அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்க குளத்தையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அவங்களையும் தண்ணீல விளையாட வச்சுட்டு, அப்படியே நாங்க வந்து சாமி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ம். இங்கேயும் ரொம்ப கூட்டமா இருக்குங்க. இந்த குளத்த சுத்தி கூட்டமா இருக்கு. கோயில் ஃபுல்லுமே எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா, ஆ கேப்பே இல்லாத மாரி அவ்ளோ கியூ இருந்தது. ஆ அம் அந்த நம்ம சாமி பார்க்குற அந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கிரவுடு இருந்தது. அ அதாவது இப்படி கொஞ்சம் ஃப்ரீயா மூவ் பண்ணி நடந்து போற மாரியெல்லாம் இல்ல. அப்படியே ஒண்ணு பின்னாடி ஒண்ணு போற மாரியே அவ்ளோ கூட்டமா இருந்தது சாமி பார்க்க. அ இந்த தடவ பார்த்தீங்கன்னா, 92,000 பேர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியே சரி குழந்தைங்களுக்கு நாமம் வச்சு விட்டாங்க. நாமம் வச்சுட்டு நாங்க சாமி பார்க்க உள்ள வந்துட்டோங்க. அ இப்போ பார்த்தீங்கன்னா, சாமி பார்த்துட்டு நாங்க வெளில வந்துட்டோம். அவ்ளோ கூட்டங்க. சாமி பார்க்கறதுக்கு கிரவுண்ட்ல 4 மணி நேரம் வெயிட் பண்ணோங்க. ஆ ஆக்சுவலா இது ரூ. 300 டிக்கெட் தான். இருந்தாலும் 4 மணி நேரம் குடோன்ல வெயிட் பண்ணோம். குடோன்ல வெயிட் பண்ணிட்டு சாமியுமே பார்த்துட்டோம். சாமியையும் பார்த்துட்டு வெளில வர்றதுக்கே ஒரு 1 ஹவர் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. அவ்ளோ கூட்டம் இருந்தது. ஸோ அந்த உண்டியல் கிட்டலாம் செம்ம கூட்டமா இருந்தது. ஸோ கயிறு கட்டி கொஞ்சம் பேர அப்படியே அனுப்பிட்டு, கொஞ்சம் பேர ஸ்டாப் பண்ணி அப்படியே அ அனுப்ப அனுப்ப சாமி பார்த்துட்டு வெளிய வரவங்க கூட்டம் அப்படியே இருந்துட்டே இருந்தது. சரி அப்புறம் சாமியும் பார்த்துட்டு, அ இந்த நாமம் போட்டிருக்கிற இடத்துல கொஞ்சம் விளையாடுவாங்க. யூசுவலா விளையாடுவாங்க. ஸோ அது மாரி விளையாடிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டு சரி லட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு நானா சொல்லிட்டு இருந்தாங்க. லட்டு வாங்குற இடத்துலயே கொஞ்சம் கூட்டமா இருக்கு அப்படின்னாங்க. சரி நம்ப கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு லட்டு வாங்க போலான்னு சொல்லிட்டு லட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, லட்டும் அந்த தட்ட சொல்லுவாங்கல்ல வடை, அந்த லட்டும், வடையும் வாங்கலான்னு போனோம். அந்த ஆ கல்யாண லட்டு பார்க்கலான்னு போனோம். ஆனா கல்யாண லட்டு கிடைக்கல எங்களுக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த லட்டுவும், வடையும் மட்டும் தாங்க ஃபைனலா வாங்கியிருந்தோம். ஸோ வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து லட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. இப்போ வடை கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வடை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால லட்டும் வாங்கிட்டு, வடையும் வாங்கிட்டு, கொஞ்சம் பேருக்கு குடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் லட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு, அப்படியே ரூமுக்கு வரலான்னு வந்தேங்க. ரூமுக்கு வர வழியில பார்த்தீங்கன்னா, அந்த சாமி ஊர்வலம் வரும்போது ஒரு நாமம் போட்ட அந்த குடம் இருக்கும். ஸோ அங்கேயே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தோங்க. பார்த்தீங்கன்னா, செம்ம கூட்டம் பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லுமே கூட்டமா இருக்கும். ஸோ அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு, சரி ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்க கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.